ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி க்ரோஷெட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஸ்லிம் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸ்கொயரில் போட்டு அதுக்கு நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் சிஸ்ஸர், நீடில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, மேஜிக் ரிங் போடுறோம். மேஜிக் ரிங் போட்டு ஒரு 2 செயின் போடுறோம். இதில் 16 டிசி டபுள் க்ரோஷே போட போகிறோம். மேஜிக் ரிங்குள்ளே 16 டபுள் க்ரோஷே பாருங்க. ஃபஸ்ட்டு 2 ரோ, அப்புறம் இதிலேருந்து வெளியெடுத்து மாதிரி 16 டபுள் க்ரோஷெட் இந்த மேஜிக் ரிங்கில் இதை சுற்றி போட போகிறோம். இந்த மாதிரி 16 டிசி இதில் போடணும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டபுள் க்ரோஷெட் இதில் 16 போட்டிருக்கோம். பாருங்கள், இதில் கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 போட்டாச்சு. இப்போ இதை ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இப்படி இழுத்திங்கன்னா இப்படி ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 3 செயினில் இதை முடிச்சிருவோம். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருங்க. 16 டிசி போட்டிருக்கோம். அடுத்த கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ணி எடுத்துருங்க. இது 16 போட்டாச்சு. இப்போ நம்ம ஒயிட் எடுத்துக்கிறோம். ஒயிட் எடுத்து இப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஒயிட் எடுத்து சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோம். அதே இடத்துல என்ன பண்ணணும், ஸ்லிப் நாட் போட்ட இடத்துலையே 3 செயின் 1 2 3 செயின் போட்டுப்போம். இப்போ பஃப் ஸ்டிச் 16 பஃப் ஸ்டிச் போடணும். 3 டைம்ஸ். எடுத்துட்டு பஃப் ஸ்டிச் 1 2 3 போட்டு ஒரு செயின். நெக்ஸ்ட்டு இந்த செயினில் போட போகிறேன். 2 3 ஒரு செயின். இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் 1 2 3 போட்டு பஃப் ஸ்டிச் இது ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வந்துடணும். பார்த்திங்கன்னா நம்ம பஃப் ஸ்டிச்சில் 16 பஃப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு அதே மாதிரி இங்கே செயினில் கொண்டு இந்த 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதில் கொண்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். ஸ்லிப் நாட் போட்டு நம்ம முடிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி நான் ப்ளூ ஜாயின் பண்ணுறேன். ப்ளூ த்ரெட் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் போட போகிறேன். கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா இப்படியே கூடி இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளூ த்ரெட் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
எடுத்து 1 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கிளஸ்டர் மாதிரி போட போகிறோம். பார்த்திங்கன்னா இப்படி போட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிளஸ்டர் மாதிரி 4 டைம்ஸு எடுத்து 1 2 3 செயின். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் போட்டுட்டு 2 அப்புறம் 3 4 டைம்ஸ் இந்த மாதிரி இந்த பஃப் ஸ்டிச்சில் இடையில விட்டு எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு 2 3 செயின் போடணும். நம்ம 3 செயினுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3 செயின் போட்டதுக்கப்புறம் திருப்பி இந்த இதில் தான் பார்த்திங்கன்னா இப்படி விடுறீங்க. இந்த ஸ்டிச்சில் இப்படி எடுக்கிறீங்க. திருப்பி 2வது டைம் நூல் போட்டு விடுறோம். ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து எடுத்துடுறோம். செகண்ட் டைம் 3rd டைம் விடுறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து எடுத்துடுறோம். இந்த மாதிரி 4 டைம்ஸ் செய்யணும் நம்ம. மூணு செயின் 1 2 3 செயின் போட்டுருங்க. திருப்பி அடுத்ததில் இதே மாதிரி நம்ம இது ஃபுல்லாகவே போட்டுட்டு வரணும். இந்த ஃபுல் ஏரியாவும் இதே தான் நம்ம போட்டுட்டு வரணும்.